இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப கேவலமா போச்சு. என்னடா சொல்ற அப்படின்னா, பொறுமையா கேட்டே வாங்க அப்படி சொல்லிட்டே வரேன். வணக்கம் நண்பர்களே. 100 நாள் எஃப் உருவாக்குறோன்ற சவால்ல இன்னைக்கு நாள் 58. என்னடா ஆச்சு அப்படின்னா, நேற்று நைட்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. தூக்கமே வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கொஞ்சம் வேலை மிச்சம் வச்சிருந்தேனே, அந்த வேலையை முடிப்போம் அப்படின்ட்டு லேப் எடுத்து அந்த வேலைலாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன். மறுபடியும் காலையில ஃபாஸ்டிங்கு சாப்பிடணுன்றதுக்காக 4:30 மணி பக்கம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து தூங்கிட்டேன். எப்படி தூங்கணும்னு தெரியல. 7:20 வரைக்கும் நல்லா தூங்கிட்டு 7:36க்கு நமக்கு பஸ். நம்ம என்ன அறக்க பறக்க ஓடுனது தான் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி ஓடி போய் பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு. சரி இன்னொரு பஸ்ல ஏறி ஷார்ப்பா 8:30க்கு பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன். அங்க போயிட்டு இன்னொரு பஸ் பிடிக்கலான்னு பார்த்தா அந்த பஸ்ஸும் வந்துச்சு. ஷார்ப்பா நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனா நடுவழியில சரியான டிராபிக், 2 பஸ் பேரலா நிக்க, அடப்போங்கடான்ற மாதிரி 9:20க்கு தான் காலேஜ் போனேன். சரி இவ்வளோ அறக்க பறக்க கிளம்பி காலேஜ் போய் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்ணியான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணல. சரியான தூக்கம், செம்மையா தூங்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. ஷார்ப்பா மறுபடியும் 3:50 கிட்ட காலேஜ் இருந்து கிளம்பி கையை போடுற நடு ரோட்ல நின்று ஒருத்தனும் மனசாட்சியில பஸ் நிறுத்த மாட்டான், அப்படியே போறானுங்க. சரின்ட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி 6:10 கிட்ட வீட்டுக்கு வந்து யூடியூப்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதனால அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு கடையில் இருக்க வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சோம் அப்படின்னா, படிக்கல இன்னைக்கு. ஏன் அப்படின்னா சரியான டயர்டு. அதனால நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே நல்லா பட்டு தூங்கிட்டேன். ஜாலியா இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.